தேர்தலில் கர்நாடகா, கேரளா, தெலுங்கானா, மகாராஷ்டிரா உள்ளிட்ட மாநிலங்களில் விசிக போட்டியிடுவதாக அக்கட்சியின் தலைவர் திருமாவளவன் அறிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் திமுக தலைமையிலான கூட்டணி அங்கம் வகிக்கும் விசிக சிதம்பரம் மற்றும் விழுப்புரம் ஆகிய 2 தொகுதிகளும் தனிச்சின்னத்தில் போட்டியிட உள்ளது. இதில் சிதம்பரம் தொகுதியில் திருமாவளவனும், விழுப்புரம் தொகுதியில் ரவிக்குமாரும் மீண்டும் போட்டியிடுகின்றனர். மக்களவைத் தேர்தலில் விசிக பாணி சின்னத்தில் போட்டியிட உள்ளதாக திருமாவளவன் அறிவித்துள்ளார். இந்நிலையில் சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய திருமாவளவன், தமிழகம், கேரளா உள்ளிட்ட 6 மாநிலங்களில் விசிக போட்டியிடும். தெலுங்கானாவில் 10 தொகுதிகளும், கர்நாடகா 6, கேரளா 5, மகாராஷ்டிராவில் 1 தொகுதி ஆகியவற்றில் விசிக வேட்பாளர்கள் போட்டியிடுகின்றனர். ஆந்திராவில் காங்கிரஸ் கட்சியுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை நடைபெறுகிறது. ஆந்திர மாநிலத்தில் தொகுதி பங்கீட்டு குறித்து காங்கிரஸ் கட்சியுடன் மாநில தலைவர் OSR சர்மிளாவுடன் நாளை பேச்சுவார்த்தை நடத்த உள்ளோம். பிற மாநிலங்களில் அப்படி சூழ்நிலை அமையவில்லை. அதனால் அந்தந்த மாநிலங்களில் வேட்பாளர்கள் நிறுத்துவதற்கு விசிக முடிவு செய்துள்ளோம். மேலும் தனித்தனியாக தேர்தல் அறிக்கைகள் அந்தந்த மாநிலங்களுக்கு வெளியிடப்படும். தெலுங்கானாவில் மொத்தமுள்ள 17 தொகுதிகளில் 10 தொகுதிகளில் விசிக சார்பில் போட்டியிடுகின்றோம். கர்நாடக மாநிலத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் 6 பேர் போட்டியிடுகின்றோம். கேரளா மாநிலங்களில் விடுதலை சிறுத்தை கட்சி சார்பில் 5 தொகுதிகளில் போட்டியிடுகின்றோம். திருவனந்தபுரத்தில் சித்த மருத்துவர் SV வினோத் போட்டியிடுகின்றார். மகாராஷ்டிரா மாநிலத்தில் ஒரு வேட்பாளர் போட்டியிடுகின்றார். 4 மாநிலங்களில் பாணி சின்னத்தில் தான் வேட்பாளர்கள் போட்டியிட உள்ளனர். ஒரு கட்சி வளர்வதற்கு அதன் கருத்தியல் முதன்மையானது என்று நான் நம்புகின்றேன். ஆள்பலம், பணபலம் என்பது மேலோட்டமாக தெரிகிற விவகாரங்கள். எந்த ஒரு கட்சி கொள்கை கோட்பாட்டில் உறுதியாக இருக்கின்றதோ, தொலைநோக்கு பார்வையுடன் இருக்கின்றதோ, அக்கட்சியின் மக்கள் அடையாளம் கண்டால் கட்சிக்கு மிகப்பெரிய வலிமை உருவாகும். பாஜக கூட்டணியில் சேர்பவர்கள் பெரும்பாலும் தங்களுக்கு எதிரான வழக்குகளில் இருந்து தப்பித்துக் கொள்வதற்கு சேர்கின்றனர் அல்லது ஆளும் கட்சியின் ஆதரவு கிடைக்கும் என்ற நம்பிக்கையிலேயே சேர்க்கின்றனர் என தெரிவித்தார்.